ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500 என்று குறிக்கப்பட்டு உள்ளது. இதனை ரூபாய் 1350 விற்றால் தள்ளுபடி சதவீதம் எவ்வளவு? 2017ல கேட்கப்பட்ட கொஸ்டின். சரிங்களா? இது வந்து ஒரு பொருளை விற்கிறாரு, தள்ளுபடி செஞ்சு விற்கிறாங்க. 1500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை 1350 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரிங்களா? அப்போ வந்து இது வந்து தள்ளுபடி சதவீதம், தள்ளுபடி தான் கொடுக்குறாங்க. பட் சரிங்களா, சும்மா இது வந்து நம்ம அடக்க விலை, இது வெற்ற விலைன்னு வச்சுக்கோங்க. இது அடக்க விலை 1500 ரூபாய், விற்ற விலை வந்து 1350. அடக்க விலை கூட இருக்கு, விற்ற விலை வெற்றாலும் வச்சு பாருங்க. விற்ற விலை வந்து குறைவா இருக்கு, அடக்க விலை கூடவாக இருந்தும் விற்ற விலை குறைவாக இருந்தால் அது நட்டம் தான். அப்ப 1500ல 1350 கழிச்சிட்டோம் அப்படின்னா 150 ரூபாய், 150 ரூபாய் நட்டம். எதுல? 1500 ரூபாயில, 1500 ரூபாயில 150 ரூபாய் நட்டம். எத்தனை சதவீதம்? சரிங்களா? 2 0க்கு 2 0 அடிச்சுங்க. ஒரு 15 15, ஒரு 15 15, 0 சேர்த்துருங்க. இப்ப இங்க 1 கீழே இருக்கு, இங்க 10 இருக்கு, இங்க சதவீதம் இருக்கு. சரிங்களா? அப்ப 10%. சரிங்களா? 10% எங்க இருக்கு? இந்த 22 கேரட் தங்கத்தின் சதவீதம் என்ன? குரூப் 4 2014ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். சரிங்களா? ஒரு பவுன் அப்படிங்கிறது 24 கேரட் இருக்கும். ஆனா அதுல 22 கேரட் தான் தங்கம் இருக்கும். ஒரு பவுன் அப்படிங்கிறதுல அதனுடைய எடை வந்து 24 கேரட் இருக்கும். ஆனா அது 22 கேரட் தான் தங்கம் இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 2 கேரட் வந்து மற்றொரு உலகம் அதை சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த 24 கேரட்ல 22 கேரட் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? அப்போ 24 கேரட்ல 22 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? சரிங்களா? இப்ப நம்ம 4 அடிப்போம். 6 4 24, 100ல வந்து 25 4. சரிங்களா? அடுத்து 2வது அடிப்போம். 3 2 6, 11 2 22. அதுக்கு மேல நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இந்த 25 14 பெருக்கணும். சரிங்களா? அப்ப 2 தடவை 25 25 இப்படிதான் வரும். சரிங்களா? இப்படிதான் 2 தடவை பெருக்கணும் அப்படின்னா 5 7 2 275. அப்ப 275 மேல இருக்கு, கீழே என்ன இருக்கு? 3 இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அடிக்கணும். சரிங்களா? 1 3 3, 9 3 27. சரிங்களா? 9 3 27. அப்புறம் 5 எடுத்துக்கணும். 5ல 1 3 3, மிச்சா 2 இருக்கு. அது 3ஓட சின்ன நம்பர். அப்ப புள்ளி வச்சு அந்த 2ஓட ஒரு 0 சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கணும்னா 20. அப்ப 6 3 18. 20ல 6 3 18. மறுபடியும் 2 இருக்கும், 0 சேர்த்துக்கலாம். மறுபடியும் 6 3 18. மறுபடியும் 2 வரும், 0 சேர்த்துக்கலாம். 6 3 18. இப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நிப்பாட்டிக்கலாம். அப்ப 9 1 6 6 6 வருதா? ரைட், ஓகே. அப்ப நம்ம என்ன பண்றோம்? 9 1. இப்ப இது மாதிரி என்ன பண்றதுன்னா, இந்த கடைசி நம்பரை எடுத்துட்டு அதுக்கு பதிலா இங்க அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரோட ஒண்ணு சேர்க்கலாம். எப்ப அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நம்பர் 5 5க்கு மேல இருக்கும். சப்போஸ் இந்த 4ங்கிற நம்பர் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்னால சேர்க்க முடியாது. 5 5க்கு மேல நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலா அதுக்கு முன்னாடி நம்பரோட ஒண்ணு கூட்டிக்கலாம். அப்ப 6 இதோட ஒண்ணு கூட்டிட்டோம்னா 7. அப்ப 91.67. இது எங்க இருக்கு? இந்த ஆன்சர். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ இதுதான் வந்து 916 அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து தங்கத்தோட மதிப்பு என்ன சொல்லுவாங்க? கடையில போனோம்னா 916 வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் 916. 91 இந்த புள்ளியெல்லாம் சேர்க்காம 916 தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இப்போ வந்து 9%ல 9 கேரட் தங்கம் கூட வந்திருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? 9 கேரட்ல புதுசா தங்கம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அப்படியே 9 கேரட் தங்கத்தின் விலை, அதாவது 9 கேரட் தங்கத்தின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதே போலதான் நம்ம போடணும். 24 கேரட் தான் இருக்கும் தங்கம். தங்கத்துல வந்து 24 கேரட் இருக்கும். அதுல வந்து 9 கேரட் தான் தங்கம் இருக்கும். மீதி வந்து 9 20ல 9 வச்சுனா 11 15 இருக்கு பாத்தீங்களா? இந்த 15 அப்படிங்கிறது 15 15 9 20 15 1 20. ஓகே. அந்த 15 அப்படிங்கிறது வேற ஒரு உலோகம் ஏதாவது சேர்த்துப்பாங்க. சரிங்களா? அப்ப 24 9 கேரட் தங்கத்தின் சதவீதம் என்னன்னு கேட்டாங்கன்னா இதே மாதிரி போடணும். 100% அப்படின்னு போடணும். சரிங்களா? முதல்ல அடிச்ச மாதிரி தான் அடிக்கணும். 4 4 24, இங்கே 25 இருக்கும். சரிங்களா? அதே அடுத்து சிம்பிள் பண்ணலாமா? 23 3 அடிக்கலாம். 23 4 3 9. சரிங்களா? ரைட். இந்த 3 25 இருக்கு மேல. 3 25 பெருக்கணும் அப்படின்னா 75. கீழே என்ன இருக்கு? 2 இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம 2வது இங்க சதவீதம் இருக்கு, மறந்துடக்கூடாது. இப்போ 2வது நம்ம என்ன பண்ணோம்?
இதை வந்து டிவைட் பண்ணணும். 4 2 2 3 2 6 சரிங்களா? 5க்கு முன்னாடி சொல்லணும் 15 7 2 14 மிச்சம் 1 இருக்கும். புள்ளி வச்சு 0 சேர்த்துனா 10 I2 10. அப்போ 37.5% அப்படிங்கிறது 9 கேரட் தங்கத்தின் சதவீதம். சரிங்களா? ஒருவேளை வந்து 18 கேரட் தங்கத்தின் சதவீதம் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம இதே மாதிரி தான் போடணும். இப்ப இதை போட்டே நம்ம கண்டுபிடிச்சலாம். இது 9 கேரட் தங்கத்தின் சதவீதம் அப்படின்னா 18 கேரட் வேணும்னா 2 92 18 சரிங்களா? அப்ப இந்த 9 கண்டுபிடிச்ச ஆன்சரை 2ஆல பெருக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 18 கேரட் தங்கத்தின் சதவீதம் கிடைச்சிடும். இது 9 கேரட் தங்கத்திற்கான சதவீதம். 18 கேரட் தங்கத்தின் சதவீதம் கேட்டாங்கன்னா 9 2 18 இல்லையா? சரிங்களா? அந்த 2 நமக்கு அந்த 9 கேரட் தங்கத்தின் சதவீதம் கண்டுபிடிச்சதோட 2 பெருக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 18 கேரட் கிடைச்சிடும். அதாவது இந்த 37.5 பார்த்தீங்களா? இதை 2ஆல பெருக்கிறோம். I2 10 10க்கு 0 மிச்சம் 1 7 2 14 14 1 15 மிச்சம் 1 மேல உள்ளதான் வரப்போகுது. சரிங்களா? நம்ம 2ஆல டிவைட் பண்ணிருக்கோம். 2ஆல பெருக்க போறோம். இதான் வரப்போகுது. 10 0 மிச்சம் 1 7 2 14 1 15 5 மிச்சம் 1 7 3 6 6 1 7. இங்க வந்து புள்ளிகள் ஒரு நம்பர் இருக்கனால இங்கேயும் இந்த ஒரு நம்பர் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா 75. அப்போ 75 ஒருவேளை எக்ஸாம்ல வந்து 18 கேரட் தங்கத்தின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க டைரக்டா என்ன போடலாம்? 75% 75% அப்படின்னு போடலாம். அதுவே 9 கேரட் தங்கத்தின் சதவீதம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? 75ல பாதி 37.5% அப்படின்னு போடலாம்.